அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். ஐப்பசி மாத ராசி பலன். இந்த ஐப்பசி மாதம் தங்களுக்கு அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை குரு பகவான் சாதகமாக வருகிறார், லாபஸ்தானம் வருகிறார். 12ஆம் இடத்தில் கேது, 6ஆம் இடத்தில் ராகு சாதகம். சனி வக்ரம் அடைந்திருக்கிறார். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பம் சுபிட்சம் அடையும். திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு கிரக நிலைகள் சாதகமாக உள்ளன. சொந்த வீடு அமையும் பாக்கியம் உள்ளது. சொந்த வீடு இல்லாதவர்கள் கடன் வாங்கியாவது வீட்டுக்காக லோன் போடலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தங்களுடைய உண்மையான உழைப்புக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும். மற்றவர்கள் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும். மனதிற்கு பிடித்த திருப்திகரமான வேலைகள் அமையலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல வரவேற்பு, லாபம் கிடைக்கலாம். போட்டிகள் கடுமையாக இருக்கும், ஆனால் சமாளிப்பீர்கள். மீனராசியில் உள்ள சனியை குரு 9ஆம் பார்வையால் பார்ப்பதால் தொழில் போட்டிகள் இருந்தால் கூட அதை சமாளித்து வரக்கூடிய சக்தி உங்களுக்கு உள்ளது. கலைத்துறையை பொறுத்தவரை கலைத்துறை சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் ஆடல், பாடல், நாட்டியத்தில் தங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். சிலர் கலை சேவைக்காக வெளி மாநிலம், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். சிலருக்கு பொது பல ஒப்பந்தங்கள் நடிகைகளுக்கு கிடைக்கும். அரசியல் துறையை பொறுத்தவரை தற்சமயம் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் அரசியல் துறையில் புகழ் பெறுவீர். கட்சியில் உள்ளவர்களுக்கு சிறு பதவி உயர்வு இல்லாவிட்டால் புது பதவிகள் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட புதன் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர். கிரகிப்பு திறன் மேம்படும். சிலர் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். விவசாயத்தை பொறுத்தவரை தங்களுக்கு வயல் பணிகள், விளைச்சல்கள் குறையலாம். கால்நடைகள் அபிவிருத்தி உண்டாவதில் சற்று செலவுகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு உஷ்ண சம்பந்தமான நோய், சரும சம்பந்தமான நோய் வரலாம். கடின உழைப்பை தாங்கள் கூடுமான வரையும் தவிர்த்தல் வேண்டும். வெளி இடங்களுக்கு செல்லும் போது வெளி உணவுகளை தவிர்த்தல் வேண்டும். அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.